வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நாம் அறிவித்தது போலவே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் இருவேறு நிகழ்வுகளை தனித்தனியாக அறிவித்திருக்கிறது. குஜராத் வளிமண்டலத்தில் ஒன்றும், ஒடிசா வளிமண்டலத்தில் ஒன்றும். காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. ரெண்டுமே தரைப்பகுதி, தாழ்வு பகுதி. இந்த தாழ்வு பகுதிகள் காற்றை அரபிக்கடலின் வடக்கு பகுதி நோக்கியும் வங்கக்கடலின் வடக்கு பகுதி நோக்கியும் காற்றை குவிக்கிறது. இதனால தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரம் குறைந்து விட்டது. இன்றைக்கு அவலாஞ்சில் நேற்றைக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருந்த நிலையில் இன்றைக்கு இப்போ பகலில் 5 சென்டிமீட்டர் மட்டும்தான் மழை பொழிந்திருக்கு அவலாஞ்சில். இதுதான் அதிகபட்ச மழை. அவலாஞ்சி தான் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும், குறைந்து விட்டது. ஆக குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் குறைந்து விட்டது. நாளையிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கும். மெல்ல நகரும் காற்று காரணமாக நாளை மாலை இரவில் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இடிமழை பொழிவு உண்டு. நாளை புதன்கிழமை மாலை இரவு. பரவலாக அல்ல, அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் இருக்கும். நாளையை விட நாளை மறுதினம் 19ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும், கேரள, கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு என்ற கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒதுக்குதலுடன் மழை வாய்ப்பு இருக்கிறது. வெப்பச்சலன இடிமழை. இது ஏற்கனவே நம்ம காலை அறிக்கை, நேற்று மாலை அறிக்கையெல்லாம் இதை அறிவித்திருக்கிறோம். ஆக 18, 19ஆம் தேதி 2 நாளும் மாலை இரவில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 20ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. அறுவடை என்றால் அன்றைக்கு நீங்கள் எந்த பணினாலும் செய்யலாம். 20ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு. அப்போது வட இந்திய நிலப்பகுதிக்குள் நிகழ்வு போய்விடும். அதனால காற்று ஒட்டுமொத்தம் திசை மாறி இருக்கும். கிழக்கு மேற்கு காற்று இணைவு சந்திப்பு என்பது இல்லாமல் இருக்கும். சரி, 21ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி வடக்கு அந்தமான் பகுதியில் உருவாக போகிறது. அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாநில பகுதிகளிலையும் ஒரு காற்று சுழற்சி வந்தடைய போகிறது. தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக, மியான்மர் வழியாக, தாய்லாந்திலிருந்து வர இருக்கிற காரணத்தினால அந்த காற்று சுழற்சியும் கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்தாலும் அது கர்நாடகாவிற்கு வடக்கே உள்ள வழித்தடத்தில் தான் இருக்கும். ஆக 21ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் காற்று திசை மாறும். வங்கக்கடல் பகுதியை நோக்கி திசை மாறும் என்பதனால மெல்ல நகரும் அமைப்பாக காற்று உருவாகி 21, 22 தேதிகளில் மீண்டும் மாலை இரவு இடிமழை பொழிவு தொடங்கும். படிப்படியாக மாலை இரவு இடிமழை பொழிவு பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூடும். ஆக 22ஆம் தேதிக்கு பிறகு மழை அறிவிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. ஆனால் தென்மேற்கு பருவமழை அல்ல. தென்மேற்கு பருவமழை சற்று இருக்கும். அதாவது 20-25 சென்டிமீட்டர் இல்லாமல் 5, 8 என்ற அளவில் இருக்கும். வால்பாறையில், நீலகிரியில் ஒரு 5 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். 5, 8 என்ற அளவுக்கு இருக்கும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தீவிரமில்லாத ஒரு தென்மேற்கு பருவமழை என்று சொல்லலாம். 22ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மாத இறுதி வரை ஜூலை முதல் வாரத்திலையும் அது தொடரும். அப்படியே தீவிரமில்லாத தென்மேற்கு பருவமழைனா பாதிப்பில்லாத விவசாயத்துக்கு ஏற்ற மழை, அணைகளை நிரப்பும் மழை. அறிவிக்க மறந்தேன், இன்றைக்கு கர்நாடகாவில் பெய்த மழை கபிடி அணையை கிட்டத்தட்ட நெரும்பும் தருவாய்க்கு வந்திருக்கு. 2 டிஎம்சி இருந்தால் கபிடி அணை நிரம்பிடும். அதனால அணையின் பாதுகாப்பு கருதி 1 டிஎம்சி திறந்து விட்டுருக்காங்க. ஒரு நாள் பிரேக் பண்ணியிருந்தா நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, கபினி அணை நிரம்பினாலும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டாலும் ஓரிரு நாட்கள் மட்டுமே வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் ஒரு நாள் இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. நாளைக்கும் கூட அது வரலாம். ஆனால் வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா இன்றைக்கு குடகு பகுதிகளிலையும் வயநாடு பகுதிகளிலையும் வயநாடு பகுதி நீர் தான் கபினிக்கு வரும். குடகு பகுதியிலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கு. அங்கிருந்து கேஆர்எஸ்க்கு தலா 2 டிஎம்சி வருது. ஆனால் கேஆர்எஸ் கெப்பாசிட்டி அதிகம், கபினி கெப்பாசிட்டி குறைவு. இந்த 2 டிஎம்சி வந்த கபிடி நிரம்பும். அதனால அணையின் பாதுகாப்பு கருதி 1 டிஎம்சி திறந்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் நாளை மழை பெய்யாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதனால அந்த 1 டிஎம்சி தண்ணீரையும் நிறுத்திடுவாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு 10,000 கனஅடி வரும். அது மேட்டூருக்கு வரும். ஏனென்றால் நாளை ஒரு 1/2 டிஎம்சி வரலாம், 5000 கனஅடி வரலாம், திறக்க வாய்ப்பு இருக்கு. 5000 கனஅடி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் பெய்த மழை தான் இப்போ கபினிக்கு வந்திருக்கு. நேற்று பெய்த மழை நாளைக்கு வரும். இன்று பெய்யும் மழை நாளை மறுநாள் வரும் என்பது இன்னும் 2 நாளைக்கு ஒரு 10,000 கனஅடி வரலாம். அடுத்தபடியாக அது அப்படியே நின்றுடும், குறைந்துடும்.
5000 2500 என்று வர தொடங்கும். இருந்தாலும் 2 டிஎம்சி நிரப்பத்தான் பார்ப்பாங்க, அதனால பெருசா வர வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு டிஎம்சி கபினிலிருந்து மேட்டூருக்கு வருகிறது, அதாவது 11,500 கனஅடி வருகிறது. அடுத்தபடியா இப்போ நாளை லேசா மிதமா இருக்கும், அங்கங்கே 19ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 20ஆம் தேதி மழை வாய்ப்பில்லை, 21லிருந்து மீண்டும் வெப்பச்சலன மழை, 22 அதை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பு, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இடிமழை, 23, 24, 25, 26, 27 படிப்படியாக எல்லா நாளும் மழைப்பொழிவில் பரப்பிலையும் அளவுலையும் நேரத்திலையும் கூடும் மழைப்பொழிவு. இது வெப்பச்சலன மழை மட்டுமல்ல, தென்மேற்கு பருவமழையும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஏனென்றால் வங்கக்கடல் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய, அதாவது மியான்மர் கரையோரம் உருவாகி வங்கக்கடலோட ஒடிசா கடலோரம் வந்து மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பாலாசூர் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத இறுதியில். அதனால உருவாகி ஒடிசா நெருங்கும் வரைக்கும் கொஞ்சம் பருவமழை இருக்கும், வெப்பச்சலன மழையும் இருக்கும். அதாவது அனைத்து மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும், கேரளாவிலையும் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் இருக்கும், அனைத்து உள் மாவட்டங்கள் இருக்கும், தென் மாவட்டம் இருக்கும், டெல்டா மாவட்டங்கள் இருக்கும். 22க்கு மேல் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் மழை மாத இறுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், மாத இறுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அப்பொழுது அணைகளுக்கு சீரான நீர்வரத்து கிடைக்கும். கணவாய் காற்று பகுதிகளுக்கு அந்த எப்போதுமே ஃபோர்ஸாக இருந்தால் தான் கணவாய் காற்று பகுதிக்கு மழை வரும். ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால வால்பாறை நீலகிரிக்கு மட்டும் மழை பொழிந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு 22ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இந்த மாத இறுதி வரைக்கும் கிடைக்கும். நல்ல மழை கிடைக்கும், படிப்படியாக பரவலாகும், நேரத்திலையும் கூடும், மழை பெய்யும் நேரமும் கூடும், மழை பொழிவோட அளவும் கூடும், மழை பரப்பும் கூடும் படிப்படியாக 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும். மாத இறுதியில் நல்ல ஒரு கனமழை காத்திருக்கு, பரவலாக மழை பொழிவெல்லாம் இருக்குது. அதே போல் ஜூலை முதல் வாரத்திலையும் மெல்ல தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. ஜூலை முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகம். ஜூலையில் 2 ஒரு வலுவான நிகழ்வும் ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியும், அதாவது வலுவான நிகழ்வுனா பெல்மார்க் லோ ப்ரெஷர் தெரிகிறது. ஜூலையில் 2 பெல்மார்க் லோ ப்ரெஷர், ஒரு தாழ்வு பகுதி, ஒரு காற்று சுழற்சி இருக்கு ஜூலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால தென்மேற்கு பருவமழை ஜூலையில் நல்ல வலு இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் வலு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். பருவமழை தீவிரம் குறையும் பொழுது தமிழ்நாட்டில் பரவலான வெப்பச்சலன மழையும் வரக்கூடிய இந்த 22லிருந்து வெப்பச்சலன மழையுடன் கூடிய தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். ஆக காற்று பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும், இருந்தாலும் அதற்கும் இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. அதாவது ஜூன் 27க்கு மேல் காற்று பகுதிக்கு மழை தெரிகிறது. இதில் 19ஆம் தேதி தென் மாவட்ட காற்று பகுதி காய்த்தாருக்கு வாய்ப்பு தெரிகிறது. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தான் 19ஆம் தெரிகிறது. 21லிருந்து படிப்படியாக பரவலாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.